ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி. பார்த்த உடனே நாக்கு எச்சி ஊறுற ஒரு மாங்காய் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம சின்ன குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ருப்போம். அதை நம்ம இப்போ கிடைக்காததுனால நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். மேங்கோ ஜெல்லி பார் ஸ்வீட். இதுக்கு நான் எடுத்திருக்கிறது 500 கிராம் மாங்காய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாங்காவை தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைக்கும் போது தண்ணி சேர்க்கக்கூடாது, அதுவே நல்லா மிக்சராக அரைச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாங்காயை ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கணும். நம்ம இதை ஹீட் பண்ணும்போது சிம்லே வச்சு கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சோண்டு வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு சுகர் எல்லாமே கரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கணும். அடுத்தது 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கணும். நீங்கள் சில்லி பவுடர் பிடிக்கலன்னா நீங்கள் பெப்பர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். நல்லா அந்த பச்சை வடை போனதும் 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும். 500 கிராம்ஸ் மாங்காய்க்கு 100 கிராம் சுகர் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும்னா 25 கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது நல்லா திக்காக டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட உடனே நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் எண்ணெயோ இல்லை பட்டரோ நீங்கள் நல்லா தடவிடணும். அப்போ தான் நமக்கு அது ஒட்டாமல் நல்லா அழகாக ஷேப்பாக வரும். நீங்கள் எண்ணெய் தடவிட்டு அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாங்காய் மிக்சரை அதில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை 2 டேஸ்க்கு வெயிலில் வச்சு எடுக்கணும். எடுத்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மிக்சரை 2 டேஸ்க்கு வெயிலில் காய வைக்கணும். காய வச்சா தான் நமக்கு என்ன ஷேப்பில் வேணும்னாலும் நம்ம கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ருப்போம். இப்போ அவ்வளோவா எந்த கடைகள்லையும் கிடைக்கிறதில்ல. அதனால் நம்ம இதை வீட்டிலே ரெடி பண்ணி சாப்பிட்றதுனால ஹெல்த்தியும் கூட, நமக்கு காசும் ரொம்ப கம்மியாக தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். வாயில் வச்சதுமே அப்படியே கரையும், டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபியும் கூட. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் போய் பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு ரெடி பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.